நாங்கள் எங்கே போனோன்னு பார்த்தீங்கன்னா சஃபாரி மால் தாங்க போயிருந்தோம். இது அபுஹாமரில் இருக்குங்க, பெரிய சஃபாரி. அங்கே தாங்க போயிருந்தோம். ஃப்ரைடே ஆகஸ்ட் 1 தாங்க போயிருந்தோம். அன்றைக்கி பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்கங்க. அதில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் வந்து இந்த பாக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா 99 ரியால் போட்டிருந்தாங்கங்க. இது வந்து 15 ரியால் போட்டிருந்தாங்கங்க. நிறைய கொஞ்சம் மெட்டீரியலும் நல்லா இருந்தது. பிளாஸ்டிக் மெட்டீரியலுமே ஒர்த்துமே வந்து ப்ரைஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக தாங்க இருந்துச்சு. நிறைய பாக்ஸஸ் வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு வந்து நார்மல் ரேட்டை விட குறையாதாங்க ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இது வந்து கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 14 ரியால். இந்த கண்டெய்னர்ஸ்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 13 ரியால் போட்டிருந்தாங்க. ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்தால 6, 9, 15, 14 இந்த மாதிரி வச்சுருந்தாங்கங்க. இது எல்லாத்துக்குமே வந்து மேலே வந்து கவர் இருக்குங்க. இதை விட சின்ன பாக்ஸ் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 6 ரியால் தாங்க போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பெரிய கண்டெய்னர் பார்த்திங்கன்னா 30 ரியால் போட்டிருந்தாங்கங்க. இது அதை விட கொஞ்சம் பெருசாக இருந்தது, 40 ரியால் போட்டிருந்தாங்க. பிளாஸ்டிக் வந்து நல்லா தாங்க இருந்தது. நானும் 2-3 பிளாஸ்டிக்ஸ் வாங்கினோம் நாங்கள் பாக்ஸுமே. இந்த ஸ்டூல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரியால் போட்டிருந்தாங்கங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேர் வந்து பெரிய சேராக இருந்தால் 19 ரியாலு. நெக்ஸ்ட்டு சேரும் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே வந்து 19 ரியால் தாங்க போட்டிருந்தாங்க. நார்மல் வந்து நான் பார்த்த வர 20 ரியால் அந்த மாதிரி தான் இருந்திருக்கு. சின்ன சேர்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரியால் அந்த மாதிரி இருந்ததுங்க. இந்த மாதிரி 3 டயர்ஸ்குள்ளது பார்த்தீங்கன்னா செல்ஃப் வந்து பார்த்தீங்கன்னா 89 ரியால் போட்டிருந்தாங்க. அதே இது வந்து 4 ட்ராயர்ஸ் உள்ளது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 119 போட்டிருந்தாங்கங்க. அதுலேயும் நிறையா கலர்ஸ் இருந்தது. கிரே, க்ரீனு, பிங்க் அந்த மாதிரி இருந்தது. பிளாஸ்டிக் நல்லா ஒர்த்து தாங்க. கொடுத்துருக்க அமௌண்ட்டு கம்மியாக தாங்க இருக்குது. நார்மலாக பார்த்தீங்கன்னா 150, 160, 70 ரேஞ்சில் போட்டிருப்பாங்க. இங்கே எல்லாமே ரேட் கம்மியாக தான் இருந்தது. வாட்டர் பாட்டில்ஸ்லாம் 10. அப்புறம் இந்த பக்கெட் டைப்லலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ரேட்டில் இருந்ததுங்க. இந்த பெருசு பார்த்தீங்கன்னா 15 ரியால் போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் இந்த மாதிரி சின்னதெல்லாம் பார்த்தீங்கன்னா 2.75, 3 அந்த மாதிரி தாங்க போட்டிருந்தாங்க. இதில் வந்து சைஸ் வாரியாக இருந்ததுங்க. எல்லாத்துக்குமே வந்து மேலே மூடி இருந்ததுங்க. அப்புறம் வந்து இதில் 19 பீஸ் செட்டு செராமிக் செட்டு வந்து பார்த்தீங்கன்னா 30 ரியால் போட்டிருந்தாங்கங்க. பிளேட்ஸ் ஃபுல்லாக இருந்தது. அதில் 2 கலர் இருந்ததுங்க. அப்புறம் இந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 15 ரியால் போட்டிருந்தாங்கங்க. இது வந்து நம்ம கிளாத்து வேஸ்ட் கிளாத் போடுற மாதிரி ஒரு பாக்ஸ் மாதிரி தாங்க இருந்தது. இதுக்கு மேலே மூடியும் இருந்ததுங்க. பார்க்குறதுக்கே டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக இருந்தது. இந்த ரவுண்ட் பக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா டஸ்ட்பின் மாதிரி இருந்ததுங்க. இது 9 ரியால் போட்டிருந்தாங்கங்க. இந்த ஒயிட் கலர் பார்த்தீங்கன்னா 20 ரியால் போட்டிருந்தாங்க. இதுக்கும் மூடி கொடுத்துருந்தாங்க. இது பக்கத்தில் உள்ளதுக்கு மூடி கிடையாது, இதுக்கு கொடுத்துருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்குங்க. பட் ஆனால் எனக்கு என்றைக்கு லாஸ்ட்டுன்னு எனக்கு தெரில. நான் போனது ஆகஸ்ட் 1 போயிருந்தேங்க. இந்த மாதிரி கண்டெய்னர்ஸும் பார்த்தீங்கன்னா ரேட்டு நிறைய கம்மியாக தாங்க இருந்தது. அதுவும் சைஸ் இருந்ததுங்க. 19 ரியால், 10 ரியால், 12 ரியால் அந்த மாதிரியும் இருந்துச்சு. குட்டி குட்டி கண்டெய்னர்ஸாகவும் இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு இதுக்கெல்லாம் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாங்க. நல்லா பார்த்தீங்கன்னா பிளாஸ்டிக்கும் நல்ல அழுத்தமாக இருந்தது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 10 ரியால் 9.5 வந்ததுங்க. இதுலேயே வந்து 3 இருக்குது, 5 இருக்குது. ஒவ்வொரு சைஸுக்கு தகுந்தால கலர்ஸும் பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 கலர்ஸில் இருந்துச்சுங்க. மிடில் பார்த்தீங்கன்னா அது வந்து 4.75 கொடுத்துருந்தாங்கங்க. அதுவுமே குட்டியாக நல்லா இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜில் வந்து ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கெலாம் அது யூஸ் பண்ணிக்கலாங்க. இந்த ட்ரே பார்த்தீங்கன்னா 69 ரியால் போட்டிருந்தாங்கங்க. இது வந்து நம்ம வெஜிடபிள்ஸ் வைக்கிறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து இந்த ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி இருந்ததுங்க. குட்டியாக 2 பக்கம் இருந்ததுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா 20 ரியால் போட்டிருந்தாங்கங்க. 2 ஷெல்ஃப் இருக்கிற மாதிரி இருந்துச்சு. நிறைய வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்ஸ்க்கு யூஸ் பண்ணுற ஐட்டமாக தாங்க இருந்துச்சு. பிளாஸ்டிக்ஸ் எல்லாமே நல்லா தான் இருந்துச்சு. இது எங்கன்னு பார்த்திங்கன்னா நம்ம சரவணபவன் இருக்கலாங்க மேலே, அதுக்கு பக்கத்துலேயே தாங்க இது வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அந்த பக்கமாக போனீங்க, சஃபாரிக்கு போனீங்கன்னா செக் பண்ணிக்கோங்கங்க. அன்றைக்கே பார்த்தீங்கன்னா நிறைய ஆஃபர்ஸும் போட்டிருந்தாங்கங்க. நம்ம சுகர்லாம் பார்த்தீங்கன்னா 1 கேஜி வந்து 1.7 கொடுத்துருந்தாங்க, 1.75 கொடுத்துருந்தாங்க. நிறையா வந்து பார்த்திங்கன்னா ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. கேரட்லாம் வந்து 1 கேஜி 1 ரியால் அந்த மாதிரிலாம் போட்டிருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டுருக்கு. பட் ஆனால் இன்னைக்கு வரைக்கும்னு எனக்கு தெரியல. செக் பண்ணிக்கோங்க. செராமிக்ஸும் இருந்துச்சுங்க. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற அவ்வளோ ஐட்டம்ஸ்க்குமே ஆஃபர் போட்டிருந்தாங்கங்க. டிஃபன் பாக்ஸ் மாதிரியும், அப்புறம் பிளாஸ்டிக்ஸு, அப்புறம் சப்பாத்தி தேய்க்கிற கட்டையாகட்டும், அது வுட்டில் வச்சுருந்தாங்க. அதுவுமே பார்த்திங்கன்னா 9 ரியால் தாங்க போட்டிருந்தாங்க. கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற கிளாத்து, இந்த மாதிரி கண்டெய்னர்ஸும் ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா 7 ரியால், கலர் கலராக இருந்தது. 7 ரியால் இருந்ததுங்க. இது வுட்டுமே பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது. நல்ல வெயிட்டாகவும் இருந்தது. நல்ல அழுத்தமாக இருந்ததுங்க.
9 ரியாலுக்கு இது ஒர்த்து தான். அப்புறம் லெமன் புளியறதாகட்டும், அப்புறம் சிசரு அந்த மாதிரி உள்ளது எல்லாமே பார்த்தீங்கன்னா 7 ரியால், 5 ரியால் இந்த மாதிரி ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இந்த கண்டெய்னர் பார்த்தீங்கன்னா 4 பீஸ் செட்டுங்க. இது வந்து நல்லா அழுத்தமாக இருந்தது. இதோட ரேட் பார்த்தீங்கன்னா 7 ரியால் தாங்க போட்டிருந்தாங்க. சில இதெல்லாம் மூடி இருந்தது. நம்ம ஃப்ரிட்ஜ் கண்டெய்னர் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நல்லா அழுத்தமாக இருந்தது மூடியுமே. பிளாஸ்டிக்ஸும் நல்லா இருந்தது. இது பார்த்திங்கன்னா 7 ரியால் போட்டிருந்தாங்கங்க. ஒரு பெரிய கண்டெய்னர், 2 சின்ன கண்டெய்னர் கொடுத்துருந்தாங்க. அப்புறம் இந்த கப் செட்டு, பீங்கா செட்டெல்லாம் பார்த்திங்கன்னா 3 ரியால் 3.5 போட்டிருந்தாங்க. பிளேட்ஸு, அப்புறம் கப்ஸு, டீ குடிக்கிற கப் ஆகட்டும். அது மாதிரி சூட்கேஸும் வந்து ஆஃபர்ஸ் போட்டிருந்தாங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 79 ரியால் போட்டிருந்தாங்கங்க. இதில் நிறையா கலர்ஸ் இருந்தது. பிளாக்கு, ரெட்டு, கிரே, க்ரீன், டார்க் க்ரீன், லைட் க்ரீனு எல்லாமே பார்த்தீங்கன்னா 79 ரியால் தாங்க போட்டிருந்தாங்க. இந்த மாதிரி வந்து இது வந்து நம்ம மைக்ரோவனில் வைக்கிறதுங்க. இது 20 ரியால் போட்டிருந்தாங்க. நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்காங்கங்க, செக் பண்ணிக்கோங்க. அது மாதிரி இந்த பேன்லாம் பார்த்தீங்கன்னா இது 13 ரியாலு. அதுக்கு சைஸு ஒரு 3-4 சைஸ்க்கு இருந்ததுங்க. இந்த மாதிரி பேன்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 13 ரியால், 15 ரியால் அந்த மாதிரி தாங்க போட்டிருந்தாங்க. சைஸுக்கு தகுந்தால உங்களுக்கு வந்து ரேட் இருந்ததுங்க. இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா 13 ரியால் போட்டிருந்தாங்க, சாஸ் பேன் மாதிரி இருக்கிறதும். மைக்ரோவன்ஸ் வைக்கிறது மாதிரியும் அப்புறம் பேக் பண்ணுற மாதிரி இதெல்லாமே இருந்ததுங்க. அதுக்கப்புறம் இந்த கப் கேக் பண்ணுற இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரேட்டு 13 ரியால் போட்டிருந்தாங்கங்க. நிறைய வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோவனில் வைக்கிற மாதிரி, பேக் பண்ணுற மாதிரி, கிளாஸ் ஒர்க்ஸு அந்த மாதிரி நிறைய இருந்ததுங்க. இதெல்லாம் 10 ரியால் போட்டிருந்தாங்க, 15 ரியால் போட்டிருந்தாங்கங்க. இந்த ஆஃபர்ஸ் வந்து எவ்வளோ நாள் போகுதுன்னு எனக்கு தெரியல. பட் ஆனால் நீங்கள் அந்த பக்கமாக போனீங்கன்னா செக் பண்ணிக்கோங்க. ஓகேங்க, லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.